உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த ஃபுட்டை சாப்பிட்டாலே போதும். மார்னிங் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு இந்த வாழைத்தண்டு, நெல்லிக்காய். உங்களுடைய நோக்கம் என்ன? வாழ்நாள் நோக்கம். இதை ஆரம்பிச்சிட்டிங்க, 1.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக சாப்பிடணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். வர்றவங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேங்கிறதையும் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து இயற்கையாக நமக்கு காலையில் வீட்டிலலாம் உடனடியாக செய்ய முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்ம வாக்கிங் வரும்போது சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. மோர் குடிச்சிருக்கீங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மோர்னு மட்டும் வர பயிரை போட்டு தண்ணி அடிச்சு கொடுக்குறாங்க கிடையாது. சில இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி மோர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்குலாம் சுகர் நல்லா குறையுது. நான் டெய்லி சாப்பிட்டு தான் போவேன். சில நேரம் காலியாகவே ஆகிடும். கஷ்டம். ஒரு நாள் வாங்கி டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ஜிம்மில் இருக்கிறதுனால இந்த ஹெல்த் ஃபுட்டு சாப்பிட்ணும். அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி போண்டா வடை தான் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் குடித்தா போதும். அன்றைக்கி ஃபுல்லாக ஆரோக்கியம். மறுநாள் வரலாம். வாக்கிங் போயிட்டு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவும் நல்லா இருக்குங்க. பல தானியெல்லாம் கலந்துருக்கு, அதுவும் நல்லா இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜூஸு, சூப்பு, அது எல்லாமே இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுக்குறேன். சொல்லி செய்கிறதுனால நம்ம எதை பற்றியும் கவலைப்படுது. நம்ம வீட்டில் அம்மா செய்கிற மாதிரியும் ஒய்ஃப் செய்கிற மாதிரியும் இவங்க செய்கிறாங்க. அதனால் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? ஆரோக்கியமான உணவு. இயற்கை அன்னை கொடுத்த நெல்லிக்காய், பூசணிக்காய், பாகற்காய், வாழைத்தண்டு, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நம் வாழ்க்கையில் நமக்கு 2 சாய்ஸ். ஒன்று இயற்கையாக, ஒன்று அதன்படி நாம் ஆரோக்கியமாக வாழ்வது, அல்லது நாம் கிடைப்பதையெல்லாம் ஒன்று நம் உடல் நலத்தை கெடுத்து வாழ்வது. நண்பர்களே, நம் ஆரோக்கியம் நம் கையில் தான் உள்ளது. அந்த ஆரோக்கியத்திற்காக இங்கே ஒரு அம்மா அதிகாலை 3 மணிக்கே எழுந்திருச்சு நமக்காக இயற்கையாக, சுவையாக, ஆரோக்கியமாக பல உணவுகளை அளித்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் பார்க்கலாம். சாப்பாடு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் செய்யலான்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உளுத்தங்கஞ்சி, சுண்டல் அது மட்டும்தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்று ஒன்றா தேடி நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, உளுந்து கஞ்சி, மற்ற சிறுதானிய மில்லட்டில் எல்லா இதுலேயுமே கொண்டு வருவேன். இதுக்கு என்னது? கருப்பு கஞ்சாமா? இது கருப்பு கவுனி கஞ்சி. இதோட பலன்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து வந்து வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். சுகர் பேஷண்ட்ஸு டெய்லி காலையில் சாப்பிட்லாம். கஞ்சி சாப்பிடக்கூடாது யூஸ்வலாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கருப்பு கவுனி கஞ்சி சாப்பிட்லாம். நான் வந்து 1 இயராக சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து நான் மாத்திரை சாப்பிடாமையே இப்போ கண்ட்ரோலில் இருக்குது. அந்தளவுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி ஜூஸ் ஐட்டத்தில் நெல்லிக்காய், வெண்பூசணி, வாழைத்தண்டு, பாவக்காய், அருகம்புல். இது வாழைத்தண்டு இல்லையா? ஆமாம், வாழைத்தண்டு. மோர் போட்டு வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு, அதை பற்றி உடம்பு குறைக்கிறதுக்கு சிறுநீரக கல் இருந்தால் கிளியர் பண்ணும். அப்புறம் யூரின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் அது சரி பண்ணும். நெல்லிக்காய் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் காலையில். அதோட இதுலேயே நான் கருவேப்பிலை, புதினா அதெல்லாம் சேர்க்கறதுனால ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், நல்ல இதுவாக இருக்கும். அதுக்காக இது. வெண்பூசணி வந்து வயிறு க்ளீன் பண்ணும். காலையில் வயிறு க்ளீன் பண்ணும். வெயிட் லாஸு ஹெல்ப் பண்ணும். குடல் சுத்தம் பண்ணுறது இது மெயின். மனசுக்கும் இதமாக இருக்கும். இது மோர் இல்லையா? ஆமாம் சார். மோர்லேயும் வந்து நான் இஞ்சி, கருவேப்பிலை, புதினா, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுறேன் மோரில். அதனால அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பாகக்காய் ஜூஸு. பாகக்காய் டெய்லியும் பாகக்காய், அருகம்புல் ரெண்டும் மாறி மாறி இது ஒரு நாள் அது ஒரு நாள் இருக்கும். லட்டு வெரைட்டி எல்லாம் பண்ணுறேன். இது வந்து எள்ளு லட்டு, இது கம்பு லட்டு. நான் இன்னும் வேர்க்கடலை, உளுந்து, கருப்பு கவுனி அதில் எல்லாம் லட்டு பண்ணுறேன். இது சூப் சார். சூப்பு இன்னைக்கு முருங்கைக்கீரை, டெய்லி ஒரு ஹெர்பல் சூப்பு. முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் என்ன? நிறைய பெனிஃபிட் இருக்கு. உலகமே முருங்கைக்கீரையை பார்க்குது. ஆமாம் சார். இது ரத்த விருத்திக்கு உதவி பண்ணும். அதோட இதில் எல்லாமே இருக்குது. ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காலையில் ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது.
இது என்னதுமா? இது கொழுக்கட்டை சார். கொழுக்கட்டை வந்து தானியங்களில் நான் கொழுக்கட்டை பண்ணுறேன், அரிசியில் பண்ணலை. கம்பு, சோளம், கோதுமை, ராகி அதிலெல்லாம் கார கொழுக்கட்டை பண்ணுறேன். இனிப்பு வந்து கம்பு, ராகியில் இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறேன். அப்புறம் பூங்காறுன்னு ஒரு அரிசியில் வந்து இனிப்பு அப்பம் பண்ணுறேன். அப்பம்னா ஸ்டீம் பண்ணுறது. அது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க, இல்லை மாசமாக இருக்கவங்க, குழந்த பிறந்தவங்க எல்லாருமே அது சாப்பிட்லாம். கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையுமே வராது. அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காக அது பண்ணுறேன். இது வந்து நவதானியம் சார். எல்லா தானியமும் ஊற வச்சு வேக வச்சு தாளிக்கிறது. இது கருப்பு சுண்டல் கொண்டு வருவேன். முளைக்கட்டின பயிர் வந்து பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி கொண்டு வருவேன். வெந்தயம் இருக்கும், வெந்தயம் டெய்லியுமே இருக்கும். வெந்தயமும் இதுவும் இருக்கும். வெந்தயம் வந்து நார்மலாக சுகர் ஆமாம், சுகர் பேஷண்ட் காலையில் டெய்லியும் வெந்தயம் சாப்பிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். எக்ஸசைஸு மற்றதெல்லாம் பண்ணால் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இப்போ கஞ்சிகளை பற்றி சொல்லுங்கம்மா. 3 கஞ்சி 4 கஞ்சி இருக்குது. ஒன்று பேசிட்டோம், கருப்பு கவுனி. இது வந்து உளுந்தங்கஞ்சி. இது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய கால்சியம் இருக்குது. அதனால உளுந்தங்கஞ்சி டெய்லியுமே சாப்பிட்லாம். ஓரளவுக்கு 40க்கு கீழே இருக்கவங்க டெய்லியுமே சாப்பிட்லாம். இது வந்து வரகரிசி மில்லட்டில் பண்ணுற கஞ்சி சார். இது வந்து வரகு, சாமை, திணை, குதிரைவாளி அதுலெல்லாம் வந்து டெய்லி ஒரு கஞ்சி பண்ணுறோம். இது வந்து கருப்பு கவுனி. ஒரு நாள் கருப்பு கவுனி இருக்கும், ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா இருக்கும். இது இருக்கும். கம்பு கூழ் போடுறோம். ஒரு நாள் கம்மங்கூழ், ஒரு நாள் கேழ்வரகு கூழ் இருக்கும் சார். அதுக்கு துவையல் கொடுக்குறோம். அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்த்தான ஒரு இதில் தான் கொடுக்குறோம். கருவேப்பிள்ளை துவையல், பிரண்டை துவையல், தூதுவளை துவையல், மணத்தக்காளி துவையல், முருங்கைக்கீரை துவையல் இதெல்லாம் கொடுக்குறோம். துவையல் வெரைட்டியில் அதெல்லாம் கொடுக்குறோம். அது டெய்லியும் ஒவ்வொரு துவையல் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறோம். ஜூஸுமே துவையல் இல்லையா? ஆமாம் சார், இதுதான் துவையல். இன்னைக்கு என்ன துவையல் இது? இன்னைக்கு தூதுவளை துவையல் சார். தூதுவளைக்கு என்ன இப்போ அதோடைய பலன்கள்? சளி, நுரையீரல் பிரச்சனை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது சார். ஸோ இப்போ வந்து ஒரு நாளும் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு பண்ணுறீங்க? அது 3 மணிக்கு எழுந்திரிச்சுவேன் சார். 3 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணுறேன். 6:30க்கு முடிஞ்சிடும். 7 மணிக்கு இங்கே வந்துடுவோம். 7 மணிக்கு இங்கே கொண்டு வந்துடுவோம். 10 மணி வரைக்கும் இருப்பேன். 10 மணி வரைக்கும் இங்கே இருப்பேன். 3 மணி நேரம் இங்கே சேல்ஸ் இருக்கும். இப்போது ஒரு போண்டா பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, தோசை பண்ணுறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கை உணவோட ஆர்வம் என்னம்மா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இது ஆரம்பித்தப்புறம் கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்க ஆரம்பித்தாங்க. அதை வச்சு ஒன்று படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தேன் சார். ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். உளுந்தங்கஞ்சி, சுண்டல் அது மட்டும் தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஜூஸ் வெரைட்டிலாம் கொண்டு வர ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் பிடிச்சிது. ஒன்றும் பிடிக்க ஒன்று இப்போ இதை சாப்பிட்டு சில பேர் அம்மா எனக்கு இது குணமாயிடுச்சு, அது எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். இது ரெகுலராக நான் சாப்பிட்றதுனால எனக்கு நல்லா இருக்கு உடம்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் கூட டெய்லி சாப்பிட்றாங்க. டெய்லி சாப்பிட்றேன் சார். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது. என்ன மாதிரி தான் ரெகுலர் கஸ்டமர் தான். அவரும் ஓடுறாங்க. வந்து பேட்டி கொடுங்க சார். நிறைய பேருக்கு தெரியட்டும். நிறைய பேர் சாப்பிட்றாங்க, ரெகுலராக சாப்பிட்றாங்க. சாப்பிட்றவங்க நல்லா இருக்கிறதுனால தொடர்ந்து வராங்க. அப்புறம் நான் இந்த பொடி வெரைட்டிலாம் பண்ணுறேன். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை அது 2லேயும் பொடி வெரைட்டி பண்ணுறேன். அது நிறைய பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது சார். இந்த பொடி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாமா? எப்படி இது? சாதத்தில் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு பொடி தோசை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை பொடி மிக்ஸ் பண்ணி பொடி வச்சு சாப்பிட்றவங்க அது சாப்பிட்லாம் சார். இப்போ உங்களுடைய சுண்டல் சாப்பிட்டா கேஸ் அவ்வளோ பிரச்சனை இல்லையா? என்ன காரணம் அதுக்கு? அது ரொம்ப நல்ல வேக வச்சிடுறேன் சார். வேக வச்சிட்டாலே கேஸ் பிரச்சனை வராது. நிறைய விசில் விட்டு கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஊற வைக்கிறேன். விசில் வந்து கிட்டத்தட்ட 6-7 விசில் விடுறேன். அதனால உங்களுக்கு கேஸ் பிரச்சனையே வராது சார். எவ்வளோ வயசானவங்க சாப்பிட்டாலும் இது எதுவும் பண்ணாது.
ரொம்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேஸ் பிரச்சனையே வராது. இப்போ நீங்கள் நாட்டு சக்கரை இயற்கை வெல்லம், ஆமாம் வெல்லம் மட்டும்தான் பண்ணுறோம். எதுலேயுமே வேறு எதுவும் இனிப்புக்கு போடுறதில்ல, சர்க்கரையோ மற்ற எந்த பொருளும் சேர்க்கறதில்ல. அதே மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. பாலகிருஷ்ணன். ஐயா சொல்லுங்க, இங்கே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வரீங்க, என்ன இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டு, எதில் உங்களுக்கு ரொம்ப விருப்பம், எந்த உணவில்? எனக்கு வந்து இயற்கை உணவில் உளுந்தங்கஞ்சி சாப்பிட வந்து ரெகுலராக 1 ஒரு நாள் 2 நாளுக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவேன். உடல் நல்லா கட்டமைப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குது. வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க எட்டு வந்து செஞ்சு கொடுக்குறதுனால இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து இவங்ககிட்ட வாங்குவாங்க. உளுந்தங்கஞ்சி எல்லாமே கிடைக்குங்க. அதாவது ஜூஸ் ஐட்டம், அப்புறம் கஞ்சி ஐட்டம், எல்லாமே எல்லா ஐட்டமும் கிடைக்கும் இவங்ககிட்ட. விலையும் கம்மி, ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க. வீட்டில் செய்கிறதுனால நம்ம எதை பற்றியும் கவலைப்படுது. நம்ம வீட்டில் அம்மா செய்கிற மாதிரியும் ஒய்ஃப் செய்கிற மாதிரியும் இவங்க செய்கிறாங்க. அதனால் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வரேங்க. 1.5 வருஷம் ரிட்டையர் ஆகி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக வரேன், இவங்ககிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஏரியாவுக்கும் 2 கிலோமீட்டர்லேருந்து வரேன் இங்கே வாக்கிங்க்கு. ஏன்னா ரோட்டில் போனால் கஷ்டமாக இருக்கும், கார் வரும், பஸ் வரும். இந்த மெயினில் இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு 2.5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இவங்ககிட்ட 1.5 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். உளுந்தங்கஞ்சி மாற்றி சாப்பிடுவேன். எல்லோரும் நம்ம நண்பர்கள்லாம் வருவாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குது. வீட்டில் காலையில் செஞ்சு கொண்டு வரதுனால நம்பி இங்கே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா ஐட்டமும் நல்லா, விலையும் கம்மி தான் இவங்ககிட்ட. முதல்ல 20 ரூபா இருந்தால் அப்புறம் 10 ரூபா 5 ரூபா, இப்போ 35 ரூபா போடுறாங்க. ஒரு கிளாஸ் குடித்தா போதும். அன்றைக்கி ஃபுல்லாக ஆரோக்கியம், மறுநாள் வரலாம். வாக்கிங் போய்ட்டு வந்து நாங்கள் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவும் நல்லா இருக்குதுனால இவங்களும் வந்து வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம் என்னங்க? உளுந்தங்கஞ்சி தான். ஆரோக்கியமாக உளுந்தங்கஞ்சி அதை எடுத்துருக்கீங்க. ஏன் எடுக்கிறேன்னா அதில் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஆரோக்கியம்னு. சிவராமன் வலி, மூட்டு வலி, சிவராமன் சார் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் சில அப்படிங்களா, அவரும் சொல்லியிருக்காங்க, மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, நம்ம சத்தாக கொஞ்சம் சாப்பிட்லாம். 1 ஒரு நாள் 2 நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றி சாப்பிடுவேன், அவ்வளோதான். நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக. எனக்கு 62 ஏஜ் ஆகுது, 62. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நான் கவர்மெண்ட்டில் இன்ஜினியராக இருக்கேன். நான் ரெகுலராக ஜிம்முக்கு இந்த மாதிரி கிளாஸ் பண்ணி போவேன், திரும்ப கிளாஸ் பண்ணி தான் வருவேன். நான் வரும்போது ஜஸ்ட் ஒரு நாள் பார்த்து ஒரு நாள் வாங்கி டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ஜிம்மில் இருக்கிறதுனால அந்த ஹெல்த் ஃபுட்டு சாப்பிட்ணும், அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி போண்டா வடலாம் சாப்பிட்டு அந்த ஃபீலிங் இருந்தே இருந்தது. அதுக்காக இப்போ அந்த மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் என்ன மேடம் கருப்பு கவனி, அந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து வீட்டெல்லாம் செய்யுது, அந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்யறதுக்கு நானும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒய்ஃப் வச்சு. அந்த மாதிரி சரியாக வரல. இவங்க இதில் என்னென்னா இந்த கருப்பு கவனி அந்த எல்லாம் இந்த சீரகம் அந்த மாதிரி டைஜஷன் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹெவியாகவே தோணாது. அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொட்டேட்டானும் பண்ணுறாங்க. கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி மாறி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணுங்க மேடம். நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க. இன்னும் நிறைய டெவலப் பண்ணுங்க, நிறைய கஸ்டமர் வருவாங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏதாவது ஆனது ஒரு வார்த்தைகள்? ஏன்னா இயற்கை உணவு தான் வாழ்க்கை. இல்லை, எனக்கு பெனிஃபிட் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நான் வெயிட்டெல்லாம் ரெகுலராக செக் பண்ணேன். பட் இந்த ஜென்ரலாக பொங்கல், தோசை, இட்லி சாப்பிட்ட ஒரு வெயிட் வந்து ஏறிட்டே இருந்தது. இதை சாப்பிட்டோன்னா வயிறு ஃபில்லான ஃபீலிங் இருந்தது. வெயிட்டு குறைச்சதுனால என்னென்னா எனக்கு வாக் பண்ணுறது, படி ஏறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, டவுட்டே கிடையாது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நல்லா வாங்குறவங்க நல்லா தயவு செய்து வாங்குங்க, நல்லா தான் இருக்குங்க. பிடிச்சிருக்கு எல்லாமே சார், நல்லா இருக்குது சார், எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா சுத்தமாக பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்குலாம் சுகர் நல்லா குறையுது. நான் டெய்லி சாப்பிட்டுட்டு தான் போவேன். சில நேரம் காலியாகவே ஆகிடும், கஷ்டமாக இருக்கும். நான் பேங்க்குக்கு போயிட்டு 10 மணிக்கு வரும்போது காலி ஆகிடும். அதனால் இப்போவுமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன் சார். நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் விரும்பி வாங்குறது என்னது? எனக்கு சுகர் இருக்கனால நவதானியம் தான் நல்லா இருக்குது, அதை தான் இந்த வாங்கி வச்சேன். நல்லா இருக்குது, டெய்லி சாப்பிட்றேன். சுகர் கம்மியாகிடுச்சு. சூப்பர். சுகர் கம்மியாகிடுச்சு, நல்லா இருக்குது. நான் இப்படி இது போடுறேன், இப்படி தான் பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். முடிஞ்சவங்க அவங்க பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார். ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து வாங்குறவங்களுக்கும் இது இருக்குது, நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஒருத்தர் தொடர்ந்து ஒரு ஜூஸ் வாழைத்தண்டெல்லாம் டெய்லி குடிக்கிறாருன்னா அவங்கள குடிக்க வேணாம்னு சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் குடிக்கலாம், ஒரு வாரத்துக்கு 3 நாள் குடிக்கலாம், 4 நாள் குடிக்கலாம், அந்த மாதிரி நானே சொல்லுவேன்.
வயசானவங்க தொடர்ந்து உளுத்தங்கஞ்சியோ அந்த மாதிரி ஜீரணம் ஆகாத பொருட்கள் சாப்பிட்றாங்கன்னா அதையும் வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜூஸு சூப்பு அது எல்லாமே இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியே கொடுக்குறேன் அவங்களுக்கு. அது எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட. அம்மா, இப்போது இங்கே வர்றவங்க இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வாங்கணும் இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் வந்து உங்கள் நம்பர் கொடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் பல்காக யாராவது வேணும்னாலும் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். லட்டுலாம் 200, 300 அந்த ரேட்டில் கூட பண்ணி கொடுக்குறோம். எல்லா லட்டுமே 100, 200 அப்படின்னு பண்ணி கொடுக்குறோம். கம்மியாக கேட்குறவங்களுக்கு 20, 25 இந்த மாதிரி வீட்டு யூஸ்க்கு கேட்குறவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் நம்பர் அப்படியே சொல்லிவிடுங்க. 9442841416 அதுதான் நம்பர். கால் பண்ணி சொன்னீங்கன்னா முன்னாடி சொல்லணும். ஒரு குறைஞ்சது கம்மியான அமௌண்ட்டு தான். இப்போ 20, 25 அப்படின்னா நான் உடனே பண்ணி கொடுத்துருவேன். 100, 200னா ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லணும். வணக்கம் சார். வணக்கம் சார். இங்கே ரெகுலராக எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன் சார். நான் ரெகுலராக வரேன். மார்னிங் வந்து அவங்க ஒரு 7 மணிலேருந்து அவைலபிள் இருப்பாங்க, ஒரு 9:30 வரைக்கும். நான் சம்டைம்ஸ் மார்னிங் வருவேன், இல்லை ஒரு 9 o'clock மேலே வருவேன். வந்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறது ஜூஸு, சுண்டல், கஞ்சி, கூழ் இதெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது ஒன்று ஒரு ஐட்டம் ஒரு நாள் வாங்கிப்பேன். ஸோ எல்லாமே உடம்புக்கு நல்லது, நேச்சுராக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம மார்னிங் எழுந்து இவ்வளோ ஐட்டம் செய்ய முடியாது. நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். எதை செய்யணும்னு நினைப்போம் அந்த நேரத்தில் செய்ய முடியாது. ஆனால் ஒருத்தங்க இதெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. ரெகுலராக இட்லி, பொங்கல், பூரி இந்த ஐட்டம் இல்லாமல் ரொம்ப இயற்கையான ஐட்டமு. எதையும் எண்ணெய் அதிகமாக போடலை. உங்களுக்கு செயற்கையான ஐட்டம் எதுவும் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த ஃபுட்டை சாப்பிட்டாலே போதும். மார்னிங் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு இந்த வாழைத்தண்டு, நெல்லிக்காய், அப்புறம் இந்த வெண்பூசணி, இப்போ நான் குடிச்சிட்டு இருக்க வெள்ளை பூசணி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்காக ஒருத்தங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அது இல்லாமல் கஞ்சி, கூழ், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாமே நிறைய நம்ம டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது அத்தனையும் இங்கே அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் இந்த பயிறு மிக்ஸ்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு கொடுக்குறாங்க, சுண்டல் கொடுக்குறாங்க, அப்புறம் முளை கட்டினது கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் காசு நம்ம சிரமப்படாமல் அதை எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது இது. ஸோ ரொம்ப சிரமப்பட்டு எல்லாமே செய்கிறாங்க. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால தான் உடம்பு எனக்கு நல்லா இருக்குது. நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுபடி தான் சாப்பிட எடுத்துக்கிறேன். ரொட்டீனாக இதை தான் காலையில் சாப்பிட்றேன். எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, எந்த இஷ்யூவும் கிடையாது. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ என்ன சாப்பிட்டீங்க? என்ன? மோர் குடிச்சிங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மோர்னு மட்டும் வர பயிரை போட்டு தண்ணி அடிச்சு கொடுக்குறாங்க கிடையாது. சில இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி மோர், வெங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணி மோர், அந்த மாதிரி மோர் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மோர் இருக்குது. சும்மா சாதாரண பயிரை போட்டு தண்ணி போட்டாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கூட புதினாவெல்லாம் கலந்து நெல்லிக்காய் ஜூஸ் கொடுப்பாங்க. ரெகுலராக அங்கே வந்து நாங்கள் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதுங்க மோரை தவிர உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க? நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவேன். அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா கஞ்சி போடுவாங்க, அது சாப்பிடுவேன். அப்புறம் வந்து கூழ் குடிக்கிறாங்க, கூழ் போடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒன்று டிசைன் இது பண்ணுறாங்க, கூழ்றாங்க. அப்புறம் காலையில் இப்போ ரொம்ப அந்த பரபரப்பான சூழ்நிலை வெறும் சோத்து மட்டும் வச்சு குழம்பு வாங்கிட்டு போயிருவீங்க, அது கூட ரெடி பண்ணி தராங்க. சாப்பாடு உடனே இருந்தால் போதும். பேச்சர்ஸ்க்கு இல்லை அடுத்த இது போனவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுதான் ஒரு குழம்பு. இது வர குழம்பு பண்ணி ரொம்ப நன்றிங்க. வேறு ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா இதை இயற்கை உணவோட மகத்துவத்தை பற்றி? இயற்கை உணவு மகத்துவத்தை பற்றி என்ன சொல்லுவோம், மக்களுக்கு வந்து அழகாக இங்கே வந்து அருகம்பூ ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. 20 வயசில் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வித்தியாச்சு. நன்றிங்க. அது மட்டும் திருப்பி சொல்லுங்கள். இதெல்லாம் வாக்கிங் போகாமல் விட்டுறாதீங்க. வாக்கிங் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் சுத்தமான பொருள் கிடைக்குது, அதையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.